தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி புது வசந்தத்தை கொண்டுவரும் ஆண்டாக இப்புத்தாண்டு அமையட்டும் என அனைவருக்கும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள யுகாதி வாழ்த்துச் செய்தியில், தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் வாழ்வில் புது வசந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும் ஆண்டாக இப்புத்தாண்டு விளங்க அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்லாண்டு காலமாக வாழுகின்ற தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் மொழியால் வேறுபட்டிருந்தாலும் வாழும் இடம் ஒன்று என்ற உணர்வோடு இத்தமிழ் மண்ணில் தங்கள் பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை மங்காது பேணி காத்து வருகின்றனர். அதே சமயம் அந்தந்த பகுதிகளில் வாழும் தமிழக மக்களின் பழக்க வழக்கங்களுடன் ஒன்றிணைந்து அவர் தம் இன்ப துன்பங்களில் பங்கேற்று மொழி வேற்றுமை பாராமல் சகோதர சகோதரிகளாய் அன்புடன் வாழ்ந்து வருகின்றனர் என்று புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் வாழுகின்ற தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் தொழில், வணிகம், கல்வி, கலை போன்ற பல்வேறு துறைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டிற்கு மேலும் பெருமையை சேர்க்கிறது என்றும், இந்த ஒற்றுமையும் நட்புணர்வும் மேலும் வலுப்பெறும் ஆண்டாக இப்புத்தாண்டு அமையட்டும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்தியுள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி புது வசந்தத்தை கொண்டு வரும் ஆண்டாக இப்புத்தாண்டு விளங்க வேண்டும் என்று கூறியுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா, மேலும் வளத்தையும் நலத்தையும் வெற்றியையும் தரும் ஆண்டாக விளங்க வேண்டும் என்றும் ஆண்டவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்நன்னாளில் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமது இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்.